இந்த வீடியோவில் ஒரு வீடு சிங்கிள் பேஸ் வயரிங்கில் எப்படி MCB பாக்ஸ் கொள்ளுறதுன்றதை பார்க்கலாம். இது MCB பாக்ஸுக்குள்ளே வர தகடு. இந்த தகட்டை வச்சு தான் MCB RCB எல்லாமே இதெல்லாம் கொழுவப்படும். முதலாவது இது DBMCB, அதாவது 40 MBR DBMCB. இதுதான் சிங்கிள் பேஸுக்கு தான் DBMCB பயன்படுத்துவோம். நான் ஃபஸ்ட் இதில் கொழுவோம். பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இதில் லொக் ஆகும். இந்த கரையில் இதுக்கு ஒன்று லொக்கா, இந்த பக்கம் ஒன்று லொக்கா. இது RCCBயில் வந்து ஏசியர் கம்பெனியோட RCCB. ஏசியர் கம்பெனியில் இது 40 MBR RCCB. இதோட ட்ரிப்பிங் ஆம்பியர் வந்து 30 mA ட்ரிப் ஆகும். இது டெஸ்ட் பட்டன், ரெகுலர் டெஸ்ட். இந்த டெஸ்ட் அண்ட் ரெகுலர் என்று எழுதியிருப்பாங்க, அதில் தெரியுது. இதில் தான் செக் பண்ணுறோம். அதாவது இந்த RCCB வேலை செய்தா இல்லையான்றது இந்த டெஸ்ட் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் செக் பண்ணிக்கலாம். இதில் போகும். இது கெபிள்டனோட ஒரு இண்டிகேட்டர் உண்டு. ஒன் வே சிங்கிள் ரெட் லைட் இண்டிகேட்டர். இது 2 MCB இருக்குது, சிங்கிள் போல் MCB. இது 20 cc 20 MBR MCB சம்பந்தமான வீடியோ MCB என்ற தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம், அதில் பார்த்துக்கொள்ளுங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறோம். இது ஒரு RCCB. இது ஒரு வைமன் என்ற கம்பெனியோட 10C MCB உண்டு. இதுவும் சிங்கிள் போல் MCB தான். என்னென்ன கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த DBMCB கீழ்ப்பக்கம், அதாவது இதில் இப்படி நாங்கள் மேலே இந்த பக்கம் பிடிச்சோம்னா இது இந்த DBMCB கீழ்ப்பக்கம் இருக்குது. இந்த கீழ்ப்பக்கத்தில் இது அதாவது எலக்ட்ரிசிட்டியில் இருந்து வர இன்புட்டை கொடுக்கும். இது லைன், இது நியூட்ரல். லைன், இது நியூட்ரல். அப்போ இதில் லைன் வரும், அதாவது இதில் இருந்து கொடுக்குற லைன் இதில் லைன் வரும். இந்த MCBக்கும் RCCBக்கும் கொடுக்குற லைனை கொஞ்சம் திக்கான வயரில் கொடுக்குறது இல்லை. அதாவது எர்த்துக்கு பயன்படுத்துகிற இந்த வயர் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் அப்படி அந்த வயரில் பாவிக்கிறது நல்லது. அதிகமான கொஞ்சம் கிரிப் கூட இருக்கணும்ன்றதுக்காக இது 2ஆம் அடிச்சு இந்த முதலாவது, அதாவது MCB லைன் முதலாவதுக்கும் இந்த RCCBயில் நம்பர் போட்டிருப்பாங்க பாருங்கள். RCCBயில் முதலாம் நம்பர்ன்றதும் இதில் நியூட்ரல் கொடுப்பேன். இந்த முதலாம் நம்பர்ன்றது வந்து லைனையும் இது நியூட்ரலையும் கொடுக்கும். சில RCCBயில் இது லைன் மாறி வரும். இது பாருங்கள், இது கெபிள்டன் கம்பெனி இந்த RCCB உண்டு. இதில் பார்க்க தெரியும் நியூட்ரல் எழுதியிருக்காங்க. ஒன்றுக்கு நியூட்ரல், பிறகு செகண்ட் எழுதியிருக்கு. இதுக்கு வித்தியாசத்தை பார்க்க தெரியும். இதில் அதனால் RCCB கொழுவும் போதோ MCB கொழுவும் போதோ அது எங்கெங்கே அது லைன் நியூட்ரல் மார்க் பண்ணியிருக்கோ அதன்படி கொழுவுறது தான் நல்லது.
வெளியில் வர்ற இந்த கம்பியில் கொஞ்சம் வராமல் ஒரு அதாவது இந்த வெளிப்பக்கம் பிசுறு மாதிரி இல்லாமல் ஒழுங்காக மடித்து வைக்கிறதுங்க. இப்படி 2 துண்டு வட்டி கொண்டு வரணும். 2 இப்போ முதலாவது நான் கொடுக்குறது MCBக்கும் RCBக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் முதலாவது கொடுக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து வர்ற கரண்ட்டை MCBக்கு கொடுத்து MCBயிலேருந்து RCBக்கு கொடுக்குறோம். RCB வந்து கட்டாயம்ன்றதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம். RCB போடணும், RCB இந்த RCBயால் மனித உயிரை பாதுகாக்கணுன்றதை பற்றி ஒரு தனி வீடியோவே இருக்குது. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுக்குறேன். இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் இறுக்கமாக அதிகமாக இருக்கிறது நல்லது. பார்க்க தெரியும். ஓகே, இதில் பார்க்க தெரியும் எலக்ட்ரிசிட்டியில் வர கரண்ட் ஒயர் அதாவது லைன் ஒயரை கீழே கொடுத்து MCBயில் அதில் மேல் பக்கத்தில் எடுத்து அந்த ஒயரை RCBன்னு மேல் பக்கத்தில் இதில் 2 மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கொடுப்போம். இதன் பிறகு 2 இடத்துல இருந்தால் வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் வர நியூட்ரல் ஒயரை MCBயில் கீழ் பக்கத்தில் கொடுத்து அதே மேல் பக்கத்தில் எடுத்து RCBயில் நியூட்ரல் 2 மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கொடுப்போம். இப்படி ஒரு பஸ் பார் ஒன்று வரும் கடையில். அப்படி இல்லாட்டா தான் வேறு யூஸ் பண்ண வேண்டி வரும். பஸ் பார் என்னென்னு கொடுக்கணும்னு சொன்னால் இது பார் இருக்கும் தனியாக. இதெல்லாம் லைனில் இருக்கிறபடியாக நாங்கள் கொடுக்க இடம் இந்த 2வதுலேருந்து இந்த சிங்கிள் போல் MCBயில் கொடுக்கணும். அதாவது RCBன்ற லைனில் இருந்து MCB சிங்கிள் போல் MCBன்ற லைனுக்கு கொடுக்கணும். அதனால் இதில் இடையில நியூட்ரல் இருக்கும். அந்த நியூட்ரலும் இடையில நியூட்ரல் இருக்கும். இந்த நியூட்ரலுக்கான இடத்தை முறிச்சு விடுவோம் பேசாமல். அந்த இடத்த கட் பண்ணிட்டு தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எக்ஸ்ட்ரா பவுண்ட் இருக்குது இதில். இந்த எக்ஸ்ட்ரா பவுண்ட் இருக்கிறது இடத்துல இன்னொரு MCB கொழுவலாம். அப்படி கொழுவ தேவையில்லாட்ட இந்த இடத்த பற்றி விட வேண்டி வரும். இந்த இது கொழுவ முதல் நியூட்ரலுக்கான ஒயர், அதாவது நியூட்ரலுக்கு எடுக்கிற ஒயர் இதில் கொழுவ வேண்டிய. கொமனாக நியூட்ரலுக்கு போடுற ஒயரு, கொமனாக போடுற ஒயர் எல்லாத்தையும் கொஞ்சம் மொத்தமான ஒயரில் போடுறதே நல்லது. கூடின ஒயரில் போட்டால் நல்லா. இப்போ இதில் கொழுவுறது நல்லது. இதை கொழுவும் போது என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த நியூட்ரலுக்குள்ள ஒயர் வெளியில் வந்து நின்றாலோ இல்லாட்ட இந்த பஸ் பார்லேருந்து வர கம்பி வெளியில் நீட்டி கொண்டு வந்தாலோ 2 ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது.
இப்படி நீட்டிக்கொண்டு தனியாக விட்டுருக்கிறது ஆபத்தானது உண்டு. இதை முறிச்சு விட்றதே நல்லது. இப்படி இந்த பஸ் பார் எல்லா இடமும் கிடைக்காது. இது கிடைக்காட்ட என்னென்ன கொள்ளுறான்னு சொல்கிறேன். ஒரு திக்கான வயர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இது இந்த மேலே குழுவின வயரையே ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் எல்லாத்துக்குமான மெயின் சப்ளைலேருந்து எனக்கு போகுது. ஸோ அதுக்கான வயரை தனியாக எடுத்துட்டு இதை RCCB லைன் அவுட் ஆகிற இடத்துல விழுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் RCCB லைன் அவுட் ஆகிற இடத்துல இதை குழுவி இருக்கிறோம். இதில் நியூட்ரல் அவுட் ஆகும் RCCBலேருந்து. இதை வயரை இப்படி ஒவ்வொரு MCBக்கும் சிங்கிள் போல MCB ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர ஒவ்வொரு MCBக்கும் மடித்து பாருங்க தெரியும். இந்த இதில் இருக்கிற பேர் கவர் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் போல் MCBக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிறதுக்கும் இந்த RCCBயிலேருந்து வர்ற லைனை பிரித்து கொடுப்போம். அதாவது இந்த பார் இல்லாத இடத்துல இதை பயன்படுத்தலாம். இப்போ எங்கள்கிட்ட பார் இருக்கிறதால அதை பயன்படுத்தலாம். இது வந்து இந்த நியூட்ரல் வயரை DB பாக்ஸில் கீழே நியூட்ரல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு லைன்ஸை தந்திருக்கும். அதில் கொடுக்குறது சரி. இப்போ இந்த இண்டிகேட்டர் லைனை கொடுக்குறத பார்ப்போம். இண்டிகேட்டர் லைன் எத்தனை இண்டிகேட்டர் போடுறோம்ன்றதை பொறுத்து மாறும். இப்போ சில பேர் 2 இண்டிகேட்டர் இல்லை 3 இண்டிகேட்டர் போட போய் சான்ஸும் இருக்குது. அதாவது ஒன்று நேர எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கரண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதான்னு சொல்லி. அதாவது இந்த RCCB ரிப்பானா ஆஃப் ஆகக்கூடிய மாதிரி ஒரு MCB நாங்கள் போடலாம். அந்த RCCB ரிப்பானா அந்த இண்டிகேட்டரும் ஆஃப் ஆகக்கூடிய மாதிரி ஒரு இண்டிகேட்டர் போடணும். நாங்கள் இப்போ ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் போடுறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வர கரண்ட்டை பார்க்குறதுக்காக இண்டிகேட்டர் மேல் பக்கத்தில் இருந்து எடுத்து எலக்ட்ரிசிட்டி வயர் அதாவது DB MCBயை பயன்படுத்துகிற இந்த டபுள் போல் MCBக்கு முதலாவது இருக்க போயின்னா லைன் கொடுப்போம். அப்போ இண்டிகேட்டரில் இருந்து எடுக்கிற வயரையும் முதலாவது வயருக்கு சேர்த்து கொடுக்க வேண்டி வரும். இண்டிகேட்டரோட நியூட்ரல் கீழ்ப்பக்கம் இருக்கும். இதில் அதை எலக்ட்ரிசிட்டியிலேருந்து இந்த DB MCBக்கு கொடுக்குற இடத்துக்கே கொடுக்க வேண்டி வரும். அதாவது அந்த வயரோடையே சேர்த்து இதில் கொடுப்போம். அந்த வயர் எலக்ட்ரிசிட்டியோட வர வயரோடு சேர்த்து இதில் கொடுப்போம். அதுக்கான எடுத்து வச்சு கொடுப்போம். இப்போ நாங்கள் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வர்ற வயருக்காண்டி இப்போ கொடுத்து செக் பண்ணுறதுக்காக ஒரு வயரை கொடுப்போம். அந்த வயர்லேயே கொடுத்து பார்ப்போம்.
முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த எலக்ட்ரிசிட்டியில் வர முதலாவது ஒயர் வந்து லைனும், ரெண்டாவது நியூட்ரலும் கொடுப்போம். அப்போ எலக்ட்ரிசிட்டியில் நான் பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இதில் கொடுப்போம். MCBயில் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைன் ஒயர் இதில் அதோட அந்த இண்டிகேட்டர் ஒயரையும் சேர்த்து கொடுக்குறதா இருக்கும். இது ஒவ்வொன்றிலையும் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரூமுக்கோ இல்லை மோட்டார்ஸுக்கோ இதுலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்போம். ஒவ்வொன்றுனா இது டெஸ்ட் பட்டன், இது பண்ண தான் இதில் ஒயரு நாங்கள் செக் பண்ணி கொள்வோம். அதாவது இந்த RCCB என்ன வேலை செய்தா இல்லையான்றதை செக் பண்ணி கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இண்டிகேட்டர் வேலை செய்யுது. இப்போ இது டெஸ்ட் பட்டன் நாம் எத்தனை சொன்னால் இந்த ரெண்டாவது ப்ராப்பராக வேலை செய்தான்ற அர்த்தம். இனி இது ஒவ்வொன்றிலையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் சரி. இந்த இப்படியே கொண்டு போய் MCB பாக்ஸுக்கு, அதாவது DB பாக்ஸுக்கு போடுவீங்கன்னா சரி. இதுதான் சிங்கிள் பேஸோட ஒயரிங் DBM. சரி, ஓகே, தேங்க்யூ.